நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனாலும் கிறிஸ்துவ பெயர் வைத்து கொண்டதுனால ஒருவேளை நானும் ஸ்தானமும் எடுத்திருந்தாலும் கூட அதன் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவின் உடையவன் சொல்ல முடியாது. நம் மாம்சத்தில் வாழாமை ஆவிக்குள்ளாய் வந்து கிறிஸ்துவனுடைய ஆவியுடையவர்களாக இருக்கணுமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டால் நமக்கு யாருடைய சிந்தை இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை, அவருக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த 3 வசனங்களை நீங்க கூட்டி தொடர்ந்து வீட்டில் போய் குறிச்சிட்டு படிச்சு பாருங்க. கிறிஸ்துவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவனுடைய கிரியை. அப்படின்னா அவருடைய எண்ணங்களால், அவருடைய சிந்தையால், அவருடைய வார்த்தையால், அவருடைய செய்கையால் நிறைந்து இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய விசுவாசிக்கிறவர்களும் அவருடைய குமாரர்கள் ஆகும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் இயேசுவை போல வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பிறப்புக்கும் நம்முடைய பிறப்புக்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது, அது எப்படி ஒட்டி போகிறது, இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட போகிறேன் இல்லையா? அவர் சொன்னார், நான் என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை கட்டி வேணார். அவர் எந்த ஆலயத்தை சொன்னார்? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். அது மாத்திரம் வேதம் நம்மை சொல்லுகிறது, நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அவருக்கு சமமாய் அவர் பேசுகிறார். அதை நாம் புரிஞ்சுக்கணும். வேதத்தின் மூலமாய் நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் வேதம் படிக்கிறோம். நமக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் படிக்கலாம், வாக்குத்தத்தங்கள் படிக்கலாம். இதெல்லாம் ஓகே, நல்லா படிக்கணும், தேவையானதான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. ஆனால் நாம் கிறிஸ்துவை படிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் அழைத்தார், நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டாம், தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளும். அப்போதான் நம்ம ஒரு முழு கிறிஸ்தவனா வாழ முடியும். அப்போதான் நாம் இந்த உலகத்துக்கு தேவனை பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டி நம்மை பார்க்கிறவர்கள் அந்த கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வரும்போது தான் நாம் கிறிஸ்துவன் சொல்லிக் கொள்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. வெறும் சர்ச்சுக்கு உக்காந்துட்டு சிலர் இப்படியெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கு. 3 வாரம் வாங்க சர்ச்சுக்கு, உங்கள் பிரச்சனை தீந்துரும். 7 வாரம் வாங்க, இல்லை வருஷங்கணக்கில் வந்திருந்தாங்க, சில பிரச்சனை தீரல. இப்போ 3 வாரத்துல இல்லை, 52 வாரத்துல இல்லை, ஒரே வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் செவி கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையில இருந்து பேசுகிறார். ஒரு மனிதன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்கிறார், அவனோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னென்னு கொஞ்சம் கவனிக்க தவறுவதனாலே,
கொஞ்சம் செவி சாய்க்காதனால இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு, தேவன் மனிதனாய் இறங்கி வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்து இலவசமாய் கொடுத்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு, நரகத்துக்கு தப்பி வைக்கிற ரட்சிப்பு, சாபத்துக்கும் பாவத்துக்கும் நம்ம விடுவிக்கிற இந்த விலையேற பெற்ற விலை கொடுத்து வாங்க முடியாத இந்த ரட்சிப்பை தேவனை இறங்கி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை கொஞ்ச நேரம் செவி கொடுத்தா கிடைக்குது. இந்த உலகத்துல ஜனங்கள் இந்த சத்தியத்துக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் செவி கொடாதபடினால இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். வாசிக்கல 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இயேசு குறிக்கப்பட்டார். ஏதோ எதைச்சே வந்து திடீர்னு வந்து இறங்கல. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக குறிக்கப்பட்டதா வந்திருக்கிறாரு. நாமளும் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் நம்மை முன்குறித்தாராம். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாருங்க. ஹலோ பாருங்க, அவரை நம்ம அறிய புரிய ஏதோ நம்ம இன்னைக்கு வந்து உக்காந்துட்டோம். 1999 ரசிக்கப்பட்டோம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதனால தான் சர்ச்சைக்கு வந்து நினைச்சு நிற்கிறேன். இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களை எல்லாரையும் உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படியே உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் நான் சொல்ல போன அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டார் தான். எல்லாரும் அவரோட லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா செவி கொடுத்தவங்க ரட்சிக்கப்படுறாங்க. செவி கொடுத்துங்க. ரோமருக்கு எழுதின புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டவர்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. பூமியினுடைய கடைசி இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் செல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, உலகம் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆனா யாரெல்லாம் கொஞ்ச நேரத்தை என்னதான் சொல்றாங்க, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை வர இடத்துல கொஞ்சம் நின்று பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா, அப்பதான் அவங்களும் முன்குறித்தவர்கள், அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கான எல்லா ஆண்டவர் அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சார். அவங்களுக்காக மரித்தார். உலகத்தின் பாவத்தை தானே சுமந்து தீர்த்தாரு. அப்ப எல்லாருக்காக மரித்தாரு இல்லப்பா. ஒரு சிலர்கள் நான் மறிக்கலப்பா, அவங்கள ரொம்ப மோசம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் மரித்தார். இப்போ எல்லாருக்கும் சுவிசேஷம் போகுது. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படலையே. எல்லாரும் ஏன்? எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்க முடிஞ்ச அந்த உலகத்தில் மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லும் போது மட்டும் அங்கே நின்று கேட்க அவனுக்கு மனதில்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பணம் பதவி அழகு இன்பம் சிற்றின்பம் எல்லாத்துக்கும் அவனுடைய வாழ்க்கையில நேரம் கொடுக்க முடியுது. ரோட்டில் நின்று ஒருத்தன் கத்திட்டுக்கிறான், இயேசுவே மையான தேவன், உங்களுடைய பாவங்களுக்கு மரித்தான்னு. அதை கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு அதை கொஞ்சம் செவி கொடுத்தானா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரட்சிப்பை எவ்வளோ இலவசமா எவ்வளோ ஈஸியாக மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு அவரே தேவனுடைய குமாரன் என்று எனக்காய் மரித்தார் என்று விசுவாசத்தை இருதயத்தில் நாவினால் அறிக்கை செய்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு நரகத்துக்கு தப்பி வைக்கப்படுவதை மிகவும் எளிதாக்கி தேவன் மனிதர்களை கொடுத்திருக்கிறார். ஆனா அதற்கான சில நிமிடங்கள் கூட மனிதனுக்கு செலவிடக்கூடாதபடி பிசாசு மனிதனை கெடுத்து குட்டி செவராக்கி, இதை மட்டும் கேட்டுறாத, அதை பாரு இதை பாரு இதை செய்ய அதை செய்ய அங்க ஓடு இங்க ஓடு எல்லாம் பண்ணு. ஒரு மனிதன் வந்து
சொல்லிக்கணும், ஏன் இவன் கத்திட்டு இருக்கிறானுங்க, இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் சொல்றீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் நின்று கேட்டானா அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதா. இப்போ சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம மேல இருக்கிறது. நீங்க பெரிய பொறுப்பு நம்ம மேல இருக்கிறது. மத்தேயு புத்தகம் 16:26. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தான பத்தி சொல்றது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இந்த உலகத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டாலும், அந்த உலக சொத்தும் சுகமும் பணமும் எல்லாமே அவனுக்கு அவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்தாலும் கூட தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் என்ன? நஷ்டப்படுத்துறன்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாரு. அந்த நித்திய ஜீவன் இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நம்பாவிட்டால் அவன் நித்திய ஜீவன் இழந்தவனாய் நித்திய நரகத்துக்கு போகிறான். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த நரகது கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய நரகம், நித்திய பரலோகம். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையா, பிசாசோடு நித்தியமும் வாழ்கிற வாழ்க்கையா? அப்ப இந்த பிறந்து இந்த ஆண்டவர் அறியாமல் மரித்து நித்திய நித்தியமாய் அவன் நரகத்தில் வாழ்கிற வாழ்க்கைன்னா அவனுக்கு லாபம் என்ன? உலகத்துல சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பணம் இருக்கு, கோடி கோடியா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இன்றைக்கு நீ மரித்தா எங்கே போவான் என்ன வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் இந்த உலகத்துல பெரும் புகழோடு வாழ்ந்து அவனுக்கு செலவச்சு எல்லாம் பண்ணியும் கூட ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு வேதம் சொல்கிறது. இப்பதான் நம்ம வரப்போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்போடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறது? அப்படி இணைக்கப்பட்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பிறந்து இருக்கிறோமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1:18 வசனத்தையும் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையிலே அவர் கூடி வருமுன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார். அவர் மனிதனுடைய வித்தினால் பிறவாமல் பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினால் உண்டானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதை 20ஆம் வசனம் வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய் யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணும்னா, ஒருவர் மறுபடியும் பிறக்கணும்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க செவி கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா அவனுக்கு அநேக காரியங்களை விளங்க செய்து, நீ ஒரு பாவி என்பது புரிய வச்சு, அவனை மனம் திரும்ப வச்சு, அவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்மை ஆமா, நீங்க உக்காந்துட்டு சத்தியத்தை கேட்கிறோன்னா அதற்கு காரணம் மனிதர்கள் அல்ல, அவங்க சின்ன ஒரு கருவியா ஒரு உதவியாளர்களா இருக்கிறாங்க. நான் முற்றிலும் உங்களை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் லூக்கா 1:35 வாசித்தீங்களா? அதை வாசித்துட்டு வாங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கேட்கிறான் பாருங்க. மரியாள் தேவதூதன் சொல்லும் போது யாருக்கும் நடக்காத ஒண்ணு உனக்கு நடக்கின்றார். என்ன? ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாம பரிசுத்த ஆவியினால் ஒரு குழந்தை பிறக்கின்ற இதுவரையும் கேள்விப்படாத ஒண்ணு ஒரு வாலிப மகள் கேள்விப்படுகிறார். இதை நம்ப கூடாத ஒண்ணு உனக்கு நடக்கும்னு சொல்லும் பொழுது இது எப்படி யாகம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் தெய்வத்துவதற்கான விளக்கத்தை எடுக்கிறான். அப்ப அவன் சொல்லுகிறார், உடைய வார்த்தையின்படியே ஆக கடவது, உம்முடைய ஆக கடவது. அப்ப வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலும் கிறிஸ்து பிறக்கணும். நீங்களும் மறுபடியும் பிறக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாத வார்த்தையை நம்பணும். எனக்காக தான் மரிச்சார்னா என்னையா எப்போ மரிச்சவர் எனக்காக மரிச்சுன்னு சொல்லலாம். ஆமா, இதுதான் சத்தியம், இதுதான்
சத்தியம் மாறாத உண்மை. தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தது உண்மை. கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தது உண்மை. அவர் சிலுவையை சுமந்தது உண்மை. ஒரு தேவனா இருந்தும் அவர் தன்னை அடைக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தது உண்மை. அவரை ஒருவரும் தொட முடியாது. ஆனா அவர் தன்னை விட்டு கொடுத்தார். பின்னிட்டு விழுந்தாங்க அவரை பிடிக்க வரும்போது. யாரை தேடுகிற, யாரை தேடுறன்னு கேட்டது தப்பு தப்புன்னு விட்டாங்க. கெச்சமன தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யூதாஸ் எல்லாரும் கூட்டிட்டு வரான். அவருக்கு முத்தம் பண்றான். இயேசு கேட்கிறாரு, யாரை தேடுறீங்க? யாரை தேடுறன்னு வந்தவங்களும் தப்பு தப்புன்னு விழுந்துட்டாங்க. பின்னிட்டு விழுந்தாருக்கலாம். அப்புறம் அவர் ஒப்பு கொடுத்தாரான், நான் தான் இயேசுன்னு. அப்புறம் பிடிச்சிட்டு போனேன். அப்போ அவரை யாரும் பிடிச்சி அடிக்கலாம் முடியாது. வேதத்தை படிச்சு ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும் அவர் ஒரு தேவனும், அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றும், எதற்காய் ஒப்பு கொடுத்தார், எதற்காய் அடிக்கப்பட்டு எல்லாம் புரியணும் பாருங்க. அவர் தன்னை விட்டு கொடுத்தார். அப்போ ஒரு தேவனாய் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், மாம்சமாயிருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்களாம் புரியும். இது கொஞ்சம் ரொம்ப எளிமையான சத்தியம் இல்லை, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். நீங்க செவி கொடுத்ததான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார் இல்லையா? சில சத்தியங்கள் ஊர்ந்து கவனிச்சதான் புரியும். இப்போ மாம்சத்தினால் பிறக்கிறது. ஆமா, நம்ம மாம்சத்துல பிறந்துட்டோம். இப்ப நம்ம ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறோம். ஆவியில, ஆமா, அந்த ஆதாம் மாம்ச மனிதனா இருந்தான். மாம்சத்துல நம்ம ஆதாமின் வழியில மாம்சத்துல பிறந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியில பரிசுத்த ஆவியானவரால நம்ம மறுபடியும் ஆவியில பிறக்கிறோம். மறுபடியும் அவருடைய பிறப்பும் நம்முடைய பிறப்பும் ஒன்றிணைந்து போகிறது. அவர் பரிசுத்த ஆவியினால பிறக்கிறார். நாமளும் பரிசுத்த ஆவியினால உணர்த்தப்பட்டு மறுபடியும் நம்ம எடுக்கிறோம், ஆவியிலே பிறக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஆவியிலே பிறந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவ பிறப்போடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கணும். அவர் பரிசுத்த ஆவியானவரால பிறந்தது போல நம்முடைய மறுபடியும் நாம் பரிசுத்த ஆவியானவரால மறுபடியும் பிறந்திருக்கணும். மறுபடியும் எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்க? மறுபடியும் பிறந்துட்டீங்களா? மறுபடியும் பிறந்த வாழ்க்கையினுடைய அந்த அனுபவத்தை உங்களால் உணர முடியுதா? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அவர் ஒரு புது மனிதனா பிறந்திருக்கிறேன். இந்த அனுபவம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அந்த அனுபவத்தை அடைஞ்சிருக்கீங்களா? நிறைய பேர் இந்த இது வரைக்கும் வராங்க. எப்படியோ ஆண்டவரை சபைக்கு ஏதோ ஒரு மூலமாய் அற்புதத்தின் வழியில இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்கு வர்றாங்க. ஆனா அவங்க எங்க போக மாட்டாங்கன்னா சிலுவை வரையும் போறதில்லை. சிலுவை வரையும், ஆமா, மறுபடியும் பிறந்து சிலுவை வரைக்கும் போறதில்லை. அநேக இது இந்த அனுபவத்தோட நின்றுடுறாங்க. இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவனால பிறந்திருக்கிறேன். நான் தாயின் வயிற்றில் பிறந்தது மாம்சமாய் பிறந்தேன். இப்போது ஆவியில நான் தேவனால பிறந்திருக்கிறேன். இது மனுஷருடைய ரத்தத்தினால, தேவருடைய மனுஷருடைய சித்தத்தினால அல்ல. இப்ப நான் மறுபடியும் பிறந்தது என் தேவனால. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இதெல்லாம் எடுத்து நம்ம வீட்டுல உட்காந்து பொறுமையா வீட்டுல வாசித்தீங்களா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிறிஸ்தவனும் ரொம்ப இந்த வசனத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய, தெரிஞ்சிருக்க வேண்டிய வசனம். சொல்லுங்க. என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? ஆவியானவராலே நாம் உந்தப்பட்டு கர்த்தருடைய
வார்த்தையாகிய அழியாத வித்து. என்னது? ஆமா, வித்துனா விதை, வித்துன்னா வித்து. ஆமா, ஒரு மாங்கொட்டையை வாங்கி வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு மாங்காய் கொட்டையை புதைச்சி வச்சா என்ன ஆகும்? மாங்காய் மரம் வந்துடும். அதே கொட்டையை நசுக்கி நல்லா நசுக்கி 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 போட்டு திருப்பி மண்ணில் புதைச்சா செடி வருமா? செடி அப்போ அது அழிவுள்ள வித்து. அந்த வித்தை அழிச்சிடலாம், வித்தை காப்பாத்தலாம், அழிச்சிடலாம் இல்லையா? பல பழைய நம்ம முன்னோர்கள் வைத்திருந்த நெற்பயிர்கள் எல்லாம் பல விதமான நெற்களை, அந்த நெல்லெல்லாம் வச்சு பாதுகாத்துருக்காங்க. அந்த காலத்துல இருந்ததெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனா சிலர் வச்சு பாதுகாத்து அதை ஒரு நெல்லை போட்டு விதைச்சு பல நாட்கள் ஆக்கி அதை பாதுகாத்து வர்றாங்க. நம்முடைய முன்னோர்கள் இந்த நெல், இந்த அரிசி சாப்பிட்டா இந்த சத்து இருக்கு, இப்படி பல விதமான காரியங்களை பாதுகாத்து வர்றாங்க. ஆனா அது அழிச்சுட்டா அந்த இனமே அழிஞ்சிடும், அது அழிச்சிடும். ஆனா இது என்ன வார்த்தைன்னா அழிவு அழிவில்லாத வித்தினாலே, அழிவில்லாத வித்தினாலே நம்ம மறுபடியும் ஜனிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அழிவில்லாத வித்தினாலே பிறந்த நம்மை யார் அழிச்சிட முடியும்? யார் கிறிஸ்துவத்தை பிரிச்சிட முடியும்? இந்த பிறப்பு யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அழியாத வித்து நமக்குள்ள வந்து நம்மை அவரை போல நம்மை மாற்றி இருக்கிறது, அவரை போல நம்மை மாற்றி இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தது, நாமும் இயேசு எப்படி ஆதாம் பிறந்தது போல பிறவாமல் கண்ணியின் வயிற்றிலே ஆவினாலே அவர் பிறந்தது போல, நாம் ஆதாமின் மூலமாக மாம்சத்தில் பிறந்திருந்தாலும் நாம மறுபடியும் என்ன செய்கிறோம்? ஆவியிலே பரிசுத்த ஆவினாலே பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்பட்டு இந்த அழிவில்லாத வித்தை வார்த்தையாகிய அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் போது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ஒரு கிறிஸ்துவனுக்கு அப்போ இந்த இயேசுடைய பிறப்போடு அவன் இணைக்கப்படுகிறான். அவரை போலவே இவனும் ஆவியானவரால் பிறக்கிறான். அவர் வார்த்தையா இருக்கிறது போல அவருடைய வார்த்தையினால நாம பிறக்கிறோம். இது அழியாத வித்தா இருக்கிறது. அழியாத, ஆமா, அவர் சொன்ன வானமும் பூமியும் விழுந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளும் ஒழியாத, அழியாத, அழிக்க முடியாத ஒரு பெரிய சத்திய வார்த்தையினால நாம் பிறந்திருக்கிறோம். அதனாலதான் அந்த இயேசுவை அறிந்து கொண்டவர்களை மறுதலுக்கு சொல்றாங்க, எவ்வளவு பணத்தை குத்து மாற சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு ஜீவனை விட்டு இருக்கிறாங்க? ஜீவனை விட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டனா, இதுதான் சத்தியம், இதுதான். ஆமா, சத்தியத்தை புரிஞ்சுட்டாங்க. நீ என் சரீரத்தை தான் கொல்ல முடியும், என் ஆவியை கொல்ல முடியாது. நான் ஆவியில பிறந்திருக்கிற இந்த சரீரம் இந்த ஆதாமின் மூலம் வந்தது. இந்த சரீரத்தை நீங்க அழிக்கலாம், என்னை கொன்னுடலாம், நான் ஆவியில என்னை கொல்ல முடியாது. நான் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் மறுரூபம் ஆவேன். சரீரத்திரமாக தான் அழிக்க முடியும். சத்தியத்தை அறிந்தபடினால தான் இயேசுவே மறுதலிக்காமல் உயிரை போனாலும் உயிரை கூட்டத்தவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. இது நம்முடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அவருடைய பிறப்போடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்ப இந்த இயேசுடைய பிறப்போடு ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கை அதோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய சிலுவை பாடுகள் இறப்போடு கூட ஒரு அடுத்த நிலை இல்லையா? இயேசுவோடு நடந்த சீசர்கள் 3.5 வருஷம் இருந்தாங்க. இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவங்க மறுபடியும் பிறந்தாங்க. ஆனா சிலுவைக்கெல்லாம் அவங்க ஆயத்தமாகல இல்லையா? பிரச்சனை ஓடுனாங்க, ஓடியாந்தாங்க, பயந்தாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, நீ என்ன பண்ணிருக்க? இப்படி எல்லாம் அவரே கேள்வி கேட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. ஆனா 3.5 வருஷம் அவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து புரிய வச்சு சிலுவை என்றதை உணர வச்சு கண்ணு முன்னாடியே அவர் மரித்து, ஆனா அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரை போலவே சிலுவையில் மறிக்கவும் ஜீவனை கொடுக்குவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு 3.5 ஆண்டுகள் சிலுவையை புரிந்து கொண்டு இயேசுவை போல தன்னை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. மரித்தாலும் பரவாயில்ல என்ன சொல்லு, ஜீவனை கொடுக்கிறதுக்காக சிலுவையை புரிந்து கொண்டாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 10 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, இன்னும் சிலுவை என்று வந்துட்டீங்களா? சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது அர்ப்பணிப்பு. அவருடைய சித்தத்துக்கு முழுசா ஒப்பு கொடுக்கிறது. சுயம் சாகிறது. சுயம் சாகிறதுன்னு என்ன? எனக்கு
நானு என்னை பத்தி ஏன் யோசிக்கிறது? என்னை பத்தி, மற்றவங்களை பத்தி யோசிக்கிறது இல்லை. இயேசு எங்குமே தன்னை பத்தி யோசிக்கவில்லை. அவர் நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்து கொண்டு இருந்தார். தன்னை கொடுக்கும்படியே வந்தார் அவர். இதான் கிறிஸ்துவின் சிந்தை, இதான் சிலுவை. இதுதான் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால். ஆமா, அப்ப சிலுவை அண்டை வராத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் சிலுவை கிட்ட வரல, ஆனா சிலுவை மட்டும் கழுத்துல போட்டுக்கிறாங்க. ஒரு பாதிரியார் கையில ஒரு சிலுவை வச்சு நிற்கிறார். சிலுவை எடுத்துக்கிறோம்னா அவர் என்ன பண்ண, ஒரு சிலுவை கையில செஞ்சு எடுத்துன்னு வந்து நிற்கிறார். அதாவது எழுத்தின்படி அவங்க செய்யறாங்க. கையில ஒரு சிலுவை வச்சுக்கணும், அதுதான் சொல்லியிருக்காரு. சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டான்னா கையில சிலுவை எடுத்துன்னு வரணும், சிலுவை கையில வச்சு போய் நிற்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எவ்வளவோ படிச்சாங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியாம. உலக பிரகாரம் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா வேதம் என்ன சொல்ல வருதுன்னு தெரியாம சிலுவை கையில எடுத்துன்னு வருதுன்னா யாருக்கு பிரயோஜனங்க? யார் ஒன்றா எடுத்துன்னு போகலாம், சின்னதா செஞ்சு பாக்கெட்ல வச்சுக்கலாம், கைத்துல போட்டுடலாம். அதனால யாருடைய வாழ்க்கை மாறும்? அதனால என்ன பிரயோஜனம்? எனக்குள்ள இருக்கிற ஜீவியங்கள் மாறாம, சுயம் சாகாம, தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்காம நான் கையில ஒரு சிலுவை வச்சுட்டா அப்ப எவ்வளவு அறியாமை பாருங்க, எவ்வளவு ஒரு அறியாமை. இது யாருன்னா பெரிய பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிக்கிற சிலரை வச்சிருக்கிறாங்க. அது நமக்கு பார்க்கும்போது சிலுவையே உங்களுக்கு புரியலையே, சிலுவையே உங்களுக்கு புரியலையேன்னு தோணுது. இப்போ வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் சில வசனங்கள் பார்க்கலாம் கடகடன்னு. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே, அவர் ஒரு கிரியையை என்ன செய்யும்படியா வைத்திருக்கிறாரு, அதை நான் செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனமா இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் ஆவியில பிறந்தார் குழந்தையா. இந்த குழந்தைங்க மாதிரி தான் விளையாடி இருப்பாரு. கோலி விளையாடினாரோ கிள்ளி விளையாடினாரோ தெரியல, எல்லா பசங்களோட விளையாடி இருப்பார். நான் தேவனுக்குமார் அப்படி வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணினே இருந்திருக்க மாட்டார். அவர் குழந்தைய தான் இருந்தார், குழந்தைய போல விளையாடினார், போனார். அவர் வளர வளர, குறிப்பிட்ட வயசு வர வர, அறிவு பெருக பெருக இல்லையா, வளர வர அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அவருக்கு வணங்கி காரியங்களை உணர்த்து, அவர் 30 வயது வரும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சு. நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணான்னு தெரியும். தன்னுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அவர் என்ன பண்ணுகிறாரு, அவர் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வருகிறார். ஊழியத்துக்கு வந்து 3.5 வருஷம் என்ன செய்யறாரு? 3 வருஷம் பிதாவின் சித்தத்தை செய்யறாரு. பிதாவின் இல்லையா, அந்த 3 வருஷம் அவர் செஞ்ச ஊழியம் பிதாவின் சித்தத்தை செய்கிறார், தன் சுயத்தை செய்யல. ஆனா அவருடைய வாழ்க்கையினுடைய பிரதான தேவ சித்தம் என்ன? பிரதான தேவ சித்தம் என்ன? சிலுவையில, அதான் மெயின் பாயிண்ட் இல்லையா? அவர் இதெல்லாம் செஞ்சாலும் கூட அவருடைய பிரதான அவர் தெய்வ சித்தை, நான் தான் சிலுவையில மரிக்க வந்திருக்கிறேன். அது வரைக்கும் அவரோடு அந்த கிரியை முடியுது உலகத்துல. அப்ப அவர் பிதாவுடைய கிரியை என்ன? பிதாவுடைய சித்தம் செய்கிறது. இப்ப இயேசுவை போல நாம் மறுபடியும் ஆவியில பிறந்திருக்கிறோம். ஆனா சிலுவை அண்டை வருவதற்கு நமக்கு சில காலம் தேவை. சில காலம் சீசர்களுக்கு 3.5 வருஷம் பிடிச்சது. இன்னும் சிலுவை என்று வந்துட்டீங்களா? சிலுவை என்பது என்னை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற அந்த பிரதான சித்தம் என்ன? பிரதான சுயம் மரித்து தேவனுக்கு அர்ப்பணித்து நான் கிறிஸ்துவாய் இந்த உலகத்துல செயல்படுவதுதான் பிரதான தேவ சித்தம். ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவாய் இந்த உலகத்துல வாழ்வதுதான் தேவனுடைய பிரதான சித்தம். பிரதான சித்தம் இல்லையா? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய. அப்ப இயேசு எப்படி தேவனுடைய பிள்ளையா இருந்தோம், நாம தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசுவை போல செயல்படத்தானே. இயேசு தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ணார்? இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த உலகம் உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும்,
இந்த சுவிசேஷம் உலகெல்லாம் போய் இந்த ஜனங்கள் நரகத்துக்கு தப்பிக்கப்படணும். ஆதாமினால் பாவத்தில் விழுந்த இந்த ஜனங்கள் சாபத்திலும் அக்கிரமத்தில் விழுந்து நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்து மரித்து அவளை ரட்சிக்கும்படியே வந்தார். அவர் வேலையை அவர் செஞ்சிட்டாரு. இப்ப நம்ம வேலைன்னா அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சொல்லி அவர்களை இந்த நரகத்துக்கு தப்பி வைக்கிற பிரதான சித்தம் நம்ம மேல இருக்கிறது. ஹலோ, இருக்கீங்களா? சுயநலம் கிறிஸ்தவம் கிடையாது, பொது நலதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எனக்காக வாழ்கிறதுல மற்றவங்களுக்கு வாழதான் கிறிஸ்தவம். அதுதான் சிலுவை. அதுதான் நீங்க சிலுவை என்று வந்திருக்கிறன்னா உங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க, மற்றவங்களை யோசிப்பீங்க. மற்றவங்களை யோசிக்கிறது அவங்க எப்படி சுவிசேஷம் சொல்லலாம், அவங்களை எப்படி ரட்சிப்புகளை வழிநடத்த, அவங்க வாழ்க்கை மாறணுமே, அவங்க நல்லா இருக்கணுமே, அதுக்கு என்னால் எதை செய்ய முடியுமா, ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுமா, இயேசுவை நான் உனக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும், என்ன பேச்சிலையா, என்னுடைய வாழ்க்கையிலா, ஏதாவது கொடுத்தா, அன்பு காட்டியா, எந்த விதத்தில் கிறிஸ்தவர்களை கொண்டு போனோம். அது பிரதான சித்தம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படியே அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, இவ்வளவு தூரம் ஒரு பிதாவுடைய சித்தத்தை ஈஸியா செஞ்சிட்டாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிலுவை என்று வரும்போது தான் அது அவ்வளோ கொடூரமா இருக்குது, அவ்வளோ சகிக்க கூடாததா இருக்கிறது. அதில் அவ்வளோ அவமானங்களும் அசிங்கங்களும் அடங்கி இருக்கு. அங்க வரும்போது தான் இந்த இதுலயும் உடைய சித்தம் நிறைவேறட்டும், உமக்கு சித்தமானாலும் அது மாறட்டும், இல்லாட்டா நான் உன் சித்தத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு. அதாவது முடியாத ஒன்றை அவர் பிதாவுக்காய் தன்னுடைய அப்படி வாழ்க்கையை சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார். ஹலோ, நீங்க உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது உண்மையானால், நீங்கள் மறுபடியும் பிறந்தது உண்மையானால், சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும், ரொம்ப செய்ய முடியாத காரியமா இருக்கும், இல்லது விட முடியாத காரியமா இருக்கும். அந்த விஷயத்துல நீ கர்த்தருக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ சிலுவை என்று போகிறதுக்கு சமம். ஹலோ, நாம திராணிக்கு தாண்டி ஒரு காரியத்தை ஆண்டவர் இதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லும் பொழுது அதை செய்ய முடியாவிட்டாலும் கூட நீங்க சொன்னீங்க ஆண்டவரை, அதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா அதுதாங்க சிலுவை. அதுதான் கையில கட்டையை தூக்கின்னு சுமக்கிறது இல்லை, அந்த சிலுவை இல்லை, அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. அதுதான் இந்த சிலுவை அண்டை. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த சிலுவை அண்டை? பிதாவுடைய சித்தம் செய்வது என்னுடைய மையான இந்த கடைசி பினிஷிங், அதான் முக்கியமானது. ஒரு அற்புதம் செய்தாரு, உதவி செய்தாரு, ஆறுதல் சொன்னாரு, குஷ்டரோகியை குணமாக்கினாரு, எவ்வளவோ காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்தார். மிகப்பெரிய நன்மையை தருமா? தன்னையே ஒப்பு கொடுக்கிறது. தன்னையே தான் மரிப்பதினாலே இந்த உலகத்துக்கு பெரிய நன்மை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் ஒருத்தருக்கு சுகத்தை கொடுத்தேன், ஒரு குஷ்டரோகிக்கு ஒருத்தன் சுகம் அடைஞ்சான், செத்து போன ஒருத்தன் உயிரோடு எழுந்தான், வியாதி குணமாச்சு, பிசாசு ஓடித்து, இதெல்லாம் நடந்தது. ஆனால் நான் மரணத்தின் மூலமாக இந்த உலகமே நன்மை பெற போகிறது. எல்லாருக்குள்ள இருக்கிற பிசாசு ஓட போகிறது, எல்லாருக்குள்ள இருக்கிற வியாதி ஓட போகிறது. என் மரணத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்க போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிரதான சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த தேவன் உன்னில மகிமைப்படுவார். நீங்க ஒரு சில காரியங்கள் செய்துட்டு வரீங்க, காணிக்க கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், இதெல்லாம் இயேசு செய்த சில அற்புதங்கள் போலதான். எப்போது நீங்க பிரதான தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. புரியுதா?
வாசிக்கலாம். மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் ம், அதை இழந்து போவான். ம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன். அதுதானா 10:39 தானா? ஆமா அதான். சரி. இழந்து போய் அதை காப்பான். மறுபடியும் வாசிங்க. தன் ஜீவனை காக்கிறவன் ம், அதை இழந்து போவான். ம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் ம். அதை காப்பான். என் சிலுவை எடுத்துக்கொண்டது வேணாம். இல்ல, நீங்க கரெக்டா, நான் சொல்றது வாசிங்க. 39 வாசனா. அத கரெக்டா? அப்ப நீங்க யார் வாசிங்க? அவங்க தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. எத்தனை வசனம்? அது 38. ஓகே, அதுதான் கரெக்ட். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது மறுபடியும் பிறந்து சிலுவை புரியாம போச்சுன்னா வேஸ்ட்ங்கிற 2 பேர். கிறிஸ்து ஜீவியமே வேஸ்ட். ஆண்டவருக்கு ஏத்துக்கிட்ட மறுபடியும் இந்த மனம் திரும்பின எல்லாம் வந்து, ஆனா சிலுவை என்றே வரலையேப்பா. சிலுவை வந்த பிறகுதான் நான் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சிலுவை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் சீசர்கள் வந்து தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமானாங்க. பேதுரு சொல்றாரு, அவரை போல என்ன சிலுவையில் அறிய வேண்டாம், தலைகீழ அடிங்கன்னு ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ சிலுவை பயப்படலை. எப்படி இயேசு தைரியமாய் சிலுவைக்கு போனாலும் மரணத்துக்கு பயப்படாம சீசர்களும் போறாங்க. சீசர்களும் பாருங்க, நான் சொல்றேன், அழகா வந்து உக்காந்துட்டு பாட்டு பாடி அவர் பிரசன்ஸை உணர்ந்துட்டு போறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம், ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம், அநேக நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவோடு நடந்த ஒரு மனிதன் நம்ம ஊருக்கு வந்து கடல் கடந்து எத்தனையோ மைல் தூரம் பிரயாணப்பட்டு பாஷை தெரியாத இந்த நம்முடைய ஜனங்களுக்கு ஒருத்தர் வந்து சுவிசேஷம் சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஈட்டியால குத்தி அவனை கொன்று போட்டாங்களே, அந்த சிலுவை அவருக்கு புரிந்ததுனால தான் இந்த சுவிசேஷத்தை போய் இந்த உலகத்துக்கு சொல்லணும். கடல் கடந்து வந்து மொழி தெரியாத நம்முடைய தேசத்துல அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ரத்தம் சிந்தி மறித்தாரு. இயேசு ஒரு பக்கம் ரத்தம் சிந்தினாரு. அந்த சுவிசேஷத்தை எடுத்து வந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களே, அவங்க சிந்தின ரத்தம், அவங்க சிலுவையை புரிந்து கொண்டதுனால தான் நாம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க சிலுவையை புரிந்து கொண்டாதான் உங்களால மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. சிலுவை புரியாதவங்களால சுவிசேஷம் சொல்ல முடியாது. அந்தமான் தீவுகளில காடுகளில வாழுகிற பயங்கரமான காட்டுவாசிகள் இருக்கிறாங்க. அங்க உள்ள போக முடியாது. பாருங்க, உள்ளவும் போக முடியாது. தடை செய்யப்பட்ட இடம், யாரும் போகக்கூடாது. ஏன்னா அங்க போன கொன்றுவாங்க, தன்னை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சும் கூட இந்த காட்டுவாசிங்க என்ன மொழி பேசுவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு படகை பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்னை போய் அங்கே இறக்கி விட்டுட்டு நீ வந்துரு, ஐயா அங்கே கொன்றுவாங்கப்பா உன்னை, அதை பற்றி நீ கவலைப்படாத, அந்த கரையில் இறக்கிட்டு நீ போயிடு, நான் பார்த்துக்கிறேன் சொல்லி. எப்படி ஆகலாம் இந்த காட்டுவாசி மக்களுக்கு இந்த இயேசு பற்றி சொல்லி அவங்க நரகத்துக்கு தப்பி வைக்க விடணும். இந்த இயேசுவை இல்லாம இவங்க பரலோகத்தை வர ஒரு வழி கிடையாதுன்றத அந்த ஒரு தேவனுடைய அன்பினால் நிறைந்து சிலுவையை புரிந்து கொண்டோம்னா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, உயிர் போக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வாய்ப்பு கொடுத்தா ஒரு மனிதனுக்காய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? மொழி தெரியாத சொல்ல முடியும்னு அவன் போனான் பாருங்க. போன அன்னைக்கு அவனை கொண்டுட்டாங்க. போன அதாங்க சிலுவை. பக்கத்துல இருக்கிறவனுக்கு சொல்றதுக்கு தயக்கம். கிறிஸ்தவன் சொன்னா அவன் வேணும்னு நினைப்பானு. பைபிள பிளாஸ்டிக் கவர் ஒன்று வச்சு அது ஒரு 4 பக்கம் சுத்தி பைபிளை தெரியாம அப்படியே மறிச்சு சர்ச்சுக்கு வருது. நீங்களாம் அவனுக்கு குழந்தையா இருக்கீங்க. நீங்களாம் பைபிளை தூக்குறதுக்கே ஒரு வெக்கம். அவருடைய அன்பு இன்னும் புரியல. அன்பு உயிர் குடிக்க துணிஞ்சு வந்திருக்கேன்னா அவங்க சிலுவை
அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள மாற்றி இருக்கிறது, எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது. வாசிக்கலாம் சில வசனங்களை. மத்தேயு 12:50 வடக்கு வாசி முடிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற ம். என் பிதாவை சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ ம். அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் அப்ப என்றார். இயேசுவை போல அவரோடு சகோதரனாக சகோதரியாக அவரை போலவே அவருக்கு இருந்த அதே தகுதியும் அதே மாறி மாறும்பதற்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது, அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம நரகத்துக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் தப்பி வித்து நம்மை மறுபடியும் ரட்சித்து மறுபடியும் பிறக்க செய்தனுடைய நோக்கம் என்னன்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. நாம நினைக்கிறோம் நம்ம சித்தத்தை செஞ்சுருக்கிறோம், நம்ம ஓடுறோம், நம்ம கற்பனை வளம் பெருசாகுது. இன்னும் வேற என்னென்ன எப்படி நம்ம வாழ்க்கையில காரியங்களை டெவலப் பண்ணலாம் நினைக்கிறோம். பல விதமாக அது நம்ம அதில் போயிட்டோம்னா அப்படியே போயின்னு இருக்கும் இல்லையா? 100 ரூபாய் சம்பாரிச்சுவேன், அடுத்து நான் டெய்லி 200 ரூபாய் சம்பாதிக்க யோசிப்பான். 200 ரூபாய் சம்பாதிச்சுவேன், ஆமாம் ஒரு சின்ன கம்பல் கூட வாங்க முடியாது, ஒரு கம்பல் வாங்கிட்டேன்னு வச்சுங்க, அடுத்து நான் செயின் வாங்கலாம்னு நினைப்பான். அது அப்படி தான் போகும், அது அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் சிலுவை புரிஞ்சுட்டா நம்ம மைண்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு போகாம என் உயிர் மூச்சு எனக்குள்ள இருக்கிற என் ஜீவன் பலன் எல்லாம் கிறிஸ்துவுக்கு, எனக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு. பரலோகத்துல பொக்கிஷங்களை இங்கே சேர்த்து வச்சுன்னு இருக்குது. பொக்கிஷம் எப்படி சேர்த்து வைக்கிறது? இருக்கிறதெல்லாம் கடவுளுக்காய் கொடுத்து இந்த ஜனங்கள் எப்படி என்னுடைய இந்த சந்ததியில நான் வாழுகிற என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நாட்களில் நான் பார்க்கிற பேசுகிற பழகிற இவர்களெல்லாம் எப்படி ஆகலாம், எந்த விதத்து ஆகலை, இந்த இயேசு அவங்களுக்கு அறிவிச்சு அவங்கள நரகத்துக்கு தப்பி வைக்கணும், நரகத்துக்கு தப்பி வைக்கணும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய. இந்த பாருங்க, அந்த அம்மா இப்போதான் ரட்சிக்கப்பட்டாங்க, வெளியே உட்காந்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்தாங்க. இந்த வயசிலும் அவங்க தாகமா, ஐயா எனக்கு ட்ராக்ஸ் கொடுங்க, நான் எல்லாம் ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், நான் நீங்கள் எப்போ ஊழியத்துக்கு போங்க, நான் வரேன், இந்த சபைக்கு வந்து எல்லாம் வந்து அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கு, அவங்க ரொம்ப ஒரு கண்டிஷன் இப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த சபையை நான் தொடைச்சி பெருக்கி கிளீன் பண்ணுறேன்னு சொல்லி வானனை கூட அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆமாம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா இப்படிதா வானவர் அவனை கனம் பண்ணுகிறார். சர்வலோகத்துக்கு ஆண்டவராக இருக்கிற அவர் உங்களை கனம் பண்ணுகிற எப்போ? அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது. ஹல்லேலூயா. சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை சொல்லி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றின பரலோகம் எப்படி வரவேற்கும் தெரியுமா? தேவனை எழுந்து நிற்பார், பரலோகத்தர்கள் தெய்வ தூதர்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் இல்லை, எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரமா அந்த குல்மான் கேதரின் பாருங்க, அவங்க வாழ்க்கையில கடவுளுடைய பிள்ளையா இருந்தும் கூட சிலமான தவறான தொடர்புகளை வைத்துக்கொண்டு ஒழித்தையும் செய்து கொண்டு இருந்தாங்க. கடவுள் உன்னோட பேச, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை, இந்த தொடர்பை விடுன்னு. அது அவங்களால விட முடியல. அதனால ஒரு தொடர்பை விட முடியாம இது ஒரு பெரிய போராட்டம். ஆனா அப்புறமா கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை விட்டு விலகி வந்த பிறகு அவங்கள கடவுள் பயங்கரமா வல்லமையை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அவங்க கரங்களை வைக்கும் போதெல்லாம் பலவிதமான அற்புதம் நடக்கும். அவங்கள கொண்டு கடவுள் பயன்படுத்தும் பொழுது அவங்க கரத்தை வைக்கும் போதெல்லாம் அவங்க கண்களில் அப்படியே கண்ணீர் ததும்பும். ஏன்னா ஆண்டவரே, எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு வேலைக்காக என்னை வச்சிருந்தீங்க, நான் போய் ஒரு தேவையற்ற ஒரு காரியத்துக்காக என்னுடைய நாட்களையும் காரியங்களை வீணடிச்சேன்னு. என் கரங்கள்லாம் இது,
என் மூலமாய் அற்புதம் நடக்கிறது. இத்தனை பேருடைய வாழ்க்கை மாறுவதற்கு என்னை பயன்படுத்தி இருந்தீங்களே, நான் இந்த மேன்மையான வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்காம ஒரு பிரயோஜனமற்ற, அர்த்தமற்ற, கேவலமான ஒரு வாழ்க்கையை தேடி ஓடினேன் ஆண்டவரே. இதுதாங்க சிலுவை. இதுதாங்க முடியாதது. ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் மகிமையை நடத்துகிறார், மகிமையாய் நடத்துகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 7 21, 22, 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகரின் எத்தனை பேர் எத்தனை வாரி கர்த்தாவே கர்த்தாவே சொன்னீங்க முக்கியம் இல்லை. என்னது? ஆண்டவர் தான். சில பேர் ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் எப்ப பார்த்தா வாய்க்கு ஆண்டவர் தான் நடத்துறாரு. அது நல்லதுதான் சொல்றது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் வசனம் என்ன சொல்றதுன்னு கவனிக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறது இல்லை. ஆனா வாய்க்கு ஆண்டவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது நீங்க அவர் ராஜ்யத்திலே இல்லைன்ட்டாரு. நீங்க அந்த லிஸ்ட்லயே கிடையாது. பிதாவுடைய சித்தம் செய்கிறோம்லே பரலோக ராஜ்யத்துல தொடர்ந்து வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. பாருங்க, இவங்க பரவாங்க. யாரு தீர்க்க தரிசனம் சொன்ன ஊழியத்தை செஞ்சவங்க. அப்புறம் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பிசாசின் ஊழியத்தை செஞ்சவங்க. அப்புறம் உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பரவாயில்ல, அக்கிரமம் பண்றவங்களேன்ட்டாரு பாரு. அதுதான் கொஞ்சம் ஏத்துக்க முடியல. தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லிட முடியாது. அது ஒரு ஆவிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்தால் தான் சொல்ல முடியும். பிசாசு எல்லாரும் ஓட்ட முடியாது. அது ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சிக்குள்ள வரணும். அற்புதங்கள் எல்லாரும் செய்ய முடியாது. ஒரு அனுபவத்தில் வளர்ந்து தான் அதெல்லாம் நடக்கணும். நான் இவங்கள போய் ஏன் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை விட பல அக்கிரமம் செய்யறவங்கன்ட்டாரு. என்ன சொல்ல வர ரெண்டவர்? பிதாவுடைய சித்தம் இல்லப்பா அதுல. பிதாவுடைய ஆமா. அப்ப அற்புதம் செய்யக்கூடாதா? தீர்க்கதரிசனம் சொல்றது அதைய சித்தம் சொல்லலாம். அதை செய்ய சொல்லல. அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி தீர்க்கதரிசனம் சொல்லல. பிதாவுடைய சித்தத்தின்படி பிசாசு ஓட்ட நீ இல்லை. பிதாவின் சித்தத்தின்படி அற்புதம் செஞ்சீங்க, பிசாசு துரத்துனீங்க, தீர்க்க தரிசனம் சொன்னீங்க. இந்த 3 கும்பலையும் நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். இந்த 3 கும்பலம் பின்பற்றவங்களுக்கு அவங்க தான் கடவுள். யாரு? தீர்க்கதரிசி தான் கடவுள். அற்புதம் செய்கிறது தான் கடவுள். இந்த பிசாசு ஓட்டம் கடவுள். அவங்கள ஒரு கூட்டம் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கும். இப்போ பிசாசு இயேசு பாருங்க, இயேசு அவர் ஒரு கூட்டம் போச்சு, ஓசனா பாடுவோன்னு சொல்லி அந்த நாளில் ஒரு லட்சம் போனாங்களாம் பின்னாடி. பண்டிகை நாட்களில், பஸ்கா நாட்களே எல்லா யூதர்களும் வந்துருந்தால இயேசு பின்னாடி ஒரு கூட்டமும் போச்சு. உலகமே அவன் பின்ன போயிட்டுன்னு சொல்றாங்க ஆசாரியர்கள். உலகமே அவர் பிள்ளை போனாலும், மகிமையான ஒரு ஊழியத்தை செஞ்சாலும், பா ஏசு எவ்வளவு பெரிய இருப்பா, குஷ்டரோகி குணமாக்கிட்டார்பா, செத்துணையை போயிட்டாரு. அது ஒரு மகிமையின் ஊழியம் தான். ஆனா அவர் சிலுவைக்கு போனாரு. அவரு அங்கதான் முக்கியம் இருக்குது. என்னது? இவங்க சிலுவைக்கு போல, இவங்களுக்கு அடுத்த வரத்தை பயன்படுத்தினாங்க. இவங்க சிலுவைக்கு போல. சிலுவை என்பது தேவனுடைய பிரதான சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரத்தை கொடுத்து எடுக்கிறதுல வரம் இருக்குது. இவங்க வரங்கள் செயல்படுறதுனால தான் எது செஞ்சாலும் அந்த வரம் இருக்கிறதுனால இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறதுன்ற வார்த்தை என்ன சொல்கிறது, அதை கவனிக்காம போயிடுவாங்க. அற்புதம் செய்கிறவர்கள் நான் பார்த்துருக்கேன். அற்புத மீட்டிங் நிறைய போயிருக்கேன். தீர்க்க மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன். பிசாசு ஓடுற மீட்டிங்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் சத்தியம் என்பது ஒரு வசனத்தை எடுத்து கொஞ்சம் பேசிட்டு உடனே அடுத்த இதுக்கு போயிடுவாங்க, மிராக்கிள் பண்ண போயிடுவாங்க. அப்போ அந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள மாட்டாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவருக்குள்ள ஏதோ வல்லம் இருக்குது, இவருக்குள்ள ஸ்பெஷல் கிருபை இருக்கு, இவர்கிட்ட போனா சரியாயிடும், அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே போவாங்க. அதை தான் பிதாவுடைய சித்தம் இல்லைங்கிறாரு. அதாவது நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு இந்த வரம் கொடுக்கப்படலை. என் கொடுக்கப்பட்ட வரத்தினால சிலரை குணமாக்கி
அவர்களை என்னை போல அவர்களே மாற்றணும். அவங்களுக்கு எனக்கு அடிமை வச்சக்கூடாது. அவங்க என்ன கடவுளாக நினைச்சிட்டு, ஐயா நீங்க வந்தா தாயா ஒரு முறை கால் வச்சுட்டு வந்துடுங்க வீட்டில், ஒரு முறை. அவரு ஒரு இந்த பெருமை என்ற ஒரு காரியத்துல பிசாசு அவங்களை தள்ளி விட்டுறோம். அங்க தேவ சித்தத்தை உணர்ந்துபட்டு அந்த அற்புதம் நடக்குது. பிசாசு ஓடுது, பிசாசு ஓடுது. இப்படி கையை காட்டணும், ஒரு 100 பேர் இப்படி உயிராங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஒருத்த மேல விழுந்து ஒரு குழந்தை ஒரு சீரியஸ் ஆயிடுச்சு. இது எதுக்கு பண்றாங்கன்னு, என்ன நோக்கத்துல பண்றாங்க? ஒருத்தர் மேல ஒழி வைக்கிறதுனால வாழ்க்கை மாறிடுமா? பரிசுத்தம் வந்துடுமா? அதான் சொல்றாரு, அக்கிரமை செய்யக்காரங்களை விட்டு அகன்று போங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு அதை அவங்களை சொல்லவே இல்லையப்பா. அவங்கள சிலுவைக்கு நேரம் நீயும் வரல, அவங்களே நடத்துற. ஒருவன் நின் சிலுவை எடுத்துக்கொண்ட பெண்ணு வரவில்லை என்றால் அவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அங்க வரல, நீ பிறந்த ஆவியில பிறந்த, மறுபடியும் பிறந்த, ஏற்றுக்கொண்ட அவரை தான் தெய்வமா வச்சிருக்கிற. இவங்க பிசாசு ஓட்டுனவங்களை என்ன வேற சாமியை கும்பிட்டாங்க? இயேசுவை தான் கும்பிட்டாங்க. அற்புதங்க செஞ்சு யாரை கும்பிட்டாங்க? இயேசுவை தான் கும்பிட்டாங்க. வேற தெய்வத்தை கும்பிட்டாங்க. அப்ப மறுபடியும் பிறந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த நிலைமை என்றால், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சத்தியம் விடுதலையாக்கும். சிலுவை அண்டை வர வேண்டும். சிலுவை, ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த சிலுவை அண்டை வருவதற்கு சில காலம் செல்லும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதன் மூலமாய், சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மூலமாக, அவருடைய அன்பு என்னன்னு விளங்கிக் கொள்கிறது மூலமாக, கல்வாரி சிலுவைய சத்தியத்தின் பலனால் நிரப்பப்படும் போது, சிலுவை அன்பு நமக்கு புரியும் போதுதான் நாம சிலுவை என்ற போக முடியும். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை உணர்ந்து கொண்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க முடியும். சிலுவைக்கு, அப்போதான் தேவன் நம்ம எடுத்து மகிமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சிலுவை என்ற எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மறுபடியும் பிறந்துட்டீங்க, எல்லாரும் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிலுவை கிட்ட வந்துட்டீங்களா? ஏசை பண்ணிடு, அப்படி லோ வோல்டேஜ் வரும். இந்த இதாக பண்ணிடுப்பா. ஃபஸ்ட்டு